ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழ் டென்ஷன் பண்ண கம்பளே ஓகே. இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பென்டனில் நீங்கள் ஒரு மாஸ்க்கை பார்த்துருப்பீங்க. இது என்ன மாஸ்க்கு ஏது மாஸ்க்குன்னு சொல்லி நிறைய பேர் மறந்து போயிருக்கும். பார்த்தா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாஸ்க் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐடி மாஸ்க். இந்த மாஸ்க் மூலிமா நீங்கள் உங்கள் உருவத்தையும் மொத்தமாக வந்து மாற்றிக்கலாம். இதை நீங்கள் ஏலியன் ஃபோர்ஸில் ஃபஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்துருப்பீங்க. இதை யூஸ் பண்ணி தான் டிஎன்ஏ ஏலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உருவத்தை வந்து மாற்றிட்டு மனுஷங்க மாதிரி தான் சுற்றிட்டு வந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த உருவத்தையும் மாற்றலாம். இல்லாட்டி ஒரு உருவத்தை அதாவது ஒரு பார்ட்டாக கூட வந்து மாற்றலாம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு சிம்பிள் அந்த மாதிரி கூட வந்து வர வைக்கலாம். இதை நீங்கள் இப்போ அல்டிமேட்டில் வந்து பார்த்துருக்கலாம். கெவின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வல்கேனஸோட முதுகில் வந்து ஆம்னிட்டிஸோட சிம்பிள் வந்து அந்த மாஸ்க் யூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்க் வந்து கெவின் ஏலியன் ஃபோர்ஸ் சீசன் 3 ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கான காரணம் அவர் வந்து மியூனட்டாக வந்து திரும்ப மாறி இருப்பார். அதெல்லாம் தான் ஹியூமன் ஃபார்முக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்புறம் நீங்கள் ஆம்னஸ்லேயும் வந்து சில எபிசோட்ஸில் வந்து பார்த்துருக்கலாம். இந்த மாஸ்க் யூஸ் பண்ணி வந்து பென்னு மாதிரி வந்து நிறைய வில்லன்ஸ் வந்து வேஷத்தை போட்டு வந்து சுற்றி இருந்திருப்பாங்க. இந்த மாஸ்க் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் உருவத்தை வந்து மாற்றிக்கலாம். வாய்ஸ் முதற்கொண்டு வந்து மாறும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மாஸ்க் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே யார் வாங்குவோம் யார் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஓரளவு ஏலியன் டெக்னா வந்து பார்த்தீங்கன்னா வாங்குற அளவுக்கு நீங்கள் ஒரு திறமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாஸ்க் வந்து உங்களால் வந்து வாங்க முடியும். இந்த மாஸ்க் யூஸ் பண்ணி உங்கள் உருவத்தையும் வந்து மாற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுக்கும் சில பல வீக்னஸ் வந்து இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இடி மின்னல் அதாவது இந்த ஃப்ரீக்வன்சி அதாவது இடி மின்னல் மாதிரியான ஒளினா வந்து அடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் வந்து நீங்கள் யாரும் சொல்லி காட்டி கொடுத்துரும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிளிச் ஆகும். அது மூலிமா வந்து உங்களோட உண்மையான உருவம் வந்து வெளியே தெரியும். அதனால் வந்து இடி மின்னல் மழைனா பேயும் வந்து இந்த மாஸ்க்கை போட்டு வந்து போகாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்க்கை நீங்கள் ஈஸியாக வந்து உடைக்க முடியும். நீங்கள் இப்போ இந்த மாஸ்க்கை போட்டு சண்டை போட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, எவனாச்சு வேகமாக வந்து உங்கள் முகத்தில் வந்து குத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாஸ்க் வந்து உடஞ்சிடும். அதனால் உங்கள் உண்மையான ஃபார்ம் வந்து நீங்கள் மாறிடுவீங்க. அதனால் இந்த மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டியூரபிலிட்டி வந்து இருக்காது, ஈஸியாக வந்து உடஞ்சிடும். மாஸ்க்கை போட்டு போனீங்கன்னா இடி மின்னல் அடிக்கும் போது போகாதீங்க. அப்புறம் எவனாச்சும் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் தப்பிச்சுக்கோங்க. இந்த மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்காது, ஒரு கிடைச்சா சொல்கிறேன். ஓகே, இந்த மாஸ்க்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சல இப்படி லைக் பண்ணுங்கள். இந்த வாரம் பெரிய வீடியோ வர வேண்டியது தான். அதாவது இந்த ஃப்ரெண்ட்லி நைபோர்ட் ஸ்பைடர்மேன் அந்த சீரிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வீடியோவில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஏலியன்ஸ் அவங்க பல பேர் தான் ஓதிட்டு இருந்திருப்பாங்க. ரைட்டோட மக்களே, இதே மாதிரி இன்னொரு இண்டஸ்ட்ரியும் செய்யப்பட்டாட்டா பாய்.